Hello students, வணக்கம். அறிந்தால் அறிவியல் அறியாவிட்டால் ஆய்வு. இது Nellaichemistry YouTube channel. Welcome back. Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முந்தின வீடியோல நம்ம சொல்லியிருந்த மாதிரி potassium permanganate உடைய oxidizing property என்ன மாதிரியான மூணு மீடியம் சொல்லியிருந்தோம். different kinds of medium இதுனா neutral medium, alkaline medium, acid medium. இந்த மூணு மீடியத்திலயும் potassium permanganate எந்த மாதிரி எல்லாம் ஆக்சிடைஸ் ஆக போகுது அப்படினு சொல்லி பேசியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நியூட்ரல் மீடியம் அண்ட் ஆல்கலைன் மீடியம் இந்த ரெண்டு மீடியத்திலும் எந்த மாதிரி அது ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி எடுக்கும் பொழுது நியூட்ரல் மீடியம். பெர்மாங்கனேட் நியூட்ரல் மீடியத்தில் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்னு சொல்லி பார்த்திருந்தோம். மாங்கனேட் அயான் MnO4- plus 3E plus 2H2O it gives to MnO2 plus 4OH minus. இந்த மாதிரி தான் அது ஆக்சிடைஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய முந்தின வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மெமரியில் இருக்கணும் அப்படின்னு. இதில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா மேங்கனீஸினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +7, இங்கே மேங்கனீஸினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +4 அப்படின்னு சொல்லுவோம். +7 +4. ஸோ அந்த 3 எலக்ட்ரான் அப்படிங்கிறது இங்கே சேர்த்துக்கிட்டோம். ஆக்சிஜன் இங்கே 4, இங்கே 2. அதனால் 2 ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு 2 வாட்டர் சேர்த்து இந்த 2 வாட்டருடைய 2 மடங்கு பேஸ் அப்படிங்கிறது இங்கே சேர்த்துருக்குறோம். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக மெமரைஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அடுத்தடுத்த ஈக்குவேஷன் எழுதி முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நியூட்ரல் மீடியத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கன்வெர்ட் ஆர் ஆக்சிடைஸ்டு டு சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதுவோம். MnO4- plus 3E- plus 2H2O it gives to Mn2 plus 4OH-. இது parent equation நியூட்ரல் மீடியத்துக்கு. இங்கே H2S என்னவா மாறுது, சல்ஃபராக மாறுது. இந்த இடத்துல சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2. 2 ஹைட்ரஜன் இருக்குது +2, அப்போ சல்ஃபருக்கு -2. இங்கே பார்த்தீங்கன்னா 0. ஓகே, அப்போ 2 எலக்ட்ரான் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ரிலீஸ் ஆகி போயிருக்குது. ஓகே, 2E- அப்படின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் அப்படின்னு வரும்பொழுது இங்கே என்ன சொன்னோம்னா 2 H+ சேர்க்கலாம். அதர்வைஸ் 2 OH- சேர்த்து 2 வாட்டர் ஆட்டி வெளியில் எழுதிடலாம். புரியுதா, 2 ஹைட்ரஜன் H+ஆக இருக்கும், அதுக்கு 2 பேஸ் கொடுத்து அதை வாட்டராக வெளியில் தூக்கி போட்டுறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேரண்ட் ஈக்குவேஷனை இதையும் நம்ம கம்பைன் பண்ணணும். அப்படி கம்பைன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 3 எலக்ட்ரான் இருக்குது, இதில் பாருங்கள் 2 எலக்ட்ரான் இருக்குது. நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன், இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். என்ன கிடைக்கும் பாருங்கள், இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2MnO4- plus 6 electron plus 4H2O it gives to 2MnO2 plus 8OH- அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3H2S plus 6OH- it gives to 3S plus 6E- plus 6H2O. இப்போ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணலாம். 6 எலக்ட்ரானுக்கு 6 எலக்ட்ரானை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, 6 OH- 6 அடிச்சிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும், 2 OH- இருக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 வாட்டர் அடிபட்டுரும். இங்கே என்ன இருக்கும், 2 வாட்டர் மாலிகுல் மட்டும் இருக்கும். மீதி உள்ளது அப்படி எழுதலாமா, 2MnO4- plus 3H2S it gives to 2MnO2 plus 3S plus 2OH- அப்படின்னு சொல்லு. ஓகே, plus 2OH2 plus 2H2O.
ஸோ இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ அதை டைரெக்டாக நம்ம மெமரி பண்ணிக்கிடலாமா அப்படின்னா ஈஸியாக மெமரி பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். பட் பேலன்ஸ் எப்படி வந்தது, எப்படி இந்த இடத்துல OH மைனஸ் வந்தது, இங்கே எப்படி நம்ம 2 கொடுத்தோம், இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். நியூட்ரல் மீடியத்தினுடைய பேரண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹைட்ரஜன் சல்ஃபைட் கன்வெர்டட் அஸ் சல்ஃபர், அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அங்கே எவ்வளோ எலக்ட்ரான், ஸோ எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுறோம். சிம்பிளாக 10th மேத்தமெட்டிக்ஸில் கொடுக்குற அல்ஜிப்ரா சம்மு மாதிரி எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், அப்புறம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அவ்வளோதான். செகண்ட் ஒன், thiosulfate into sulfate ion. thiosulfate into sulfate ion. ஸோ இது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா பேரண்ட் ஈக்குவேஷன் என்ன, MnO4 மைனஸ் ப்ளஸ் 3E மைனஸ் இட் gives to MnO2. ஓகே, இது பேரண்ட் ஈக்குவேஷன் எப்படி வச்சுக்கிறோம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தெரியாது எனக்கு, எப்படி பார்க்கலாம், 2x 3 2s are minus 6 equal to minus 2, 2x equal to plus 4, x equal to plus 2. ஓகே, இந்த சல்ஃபர்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் plus 2. இங்கே வந்தீங்க அப்படின்னா சல்ஃபருக்கு எக்ஸு, ஆக்சிஜன் -8 -2 இதில் உள்ளது எடுத்துக்கிறீங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2 + 8, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 6. இந்த சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் +6 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது +2ல் இருந்து +6க்கு வந்திருக்குது. ஓகே, அப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான் வந்திருக்கும், 4 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிருக்கும். இங்கே எத்தனை சல்ஃபர் இருக்குது, 2 சல்ஃபர். அப்போ இதை என்ன சொன்னால் 2SO4 மைனஸ்ன்னு போடுவோம். அப்போது ஒரு சல்ஃபர்லேருந்து 4 எலக்ட்ரான், 2 சல்ஃபர்லேருந்து எத்தனை எலக்ட்ரான் வரும், 8 எலக்ட்ரான் வந்துடும். ஓகேவா? ரைட், இங்கே ஆக்சிஜனை நம்ம அப்புறமாட்டி பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இங்கே 8 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 3 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ என்ன செய்வோம், இதை 8ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். என்ன கிடைக்கும் பாருங்கள், 3s2O3 2 மைனஸ் it gives to 6SO4 2 மைனஸ் ப்ளஸ் 24 எலக்ட்ரான். இதை 8ஆல் மல்டிபிள் பண்ணும் பொழுது 8MnO4 மைனஸ் ப்ளஸ் 24 எலக்ட்ரான் it gives to 8MnO2 அப்படின்னு சொல்லி. ஸோ 24 எலக்ட்ரான் அப்படின்றது அவுட். ஓகே, மீது என்ன இருக்குன்னு பாருங்கள், 8MnO4 மைனஸ் ப்ளஸ் 3s2O3 2 மைனஸ் it gives to 8MnO2 ப்ளஸ் 6SO4 2 மைனஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், 8 4s are எவ்வளோ சொல்லுவோம், 32, 3 3s are 9, டோட்டலி பார்த்தீங்கன்னா 41 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 8 2s are எவ்வளோ 16, 6 4s are எவ்வளோ 24, இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் 40 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜன் இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு ஆக்சிஜன் பதிலாக ஒரு வாட்டரை எங்கே சேர்க்கணும், 2 பேஸ் அங்கே சேர்க்கணும். சேர்த்தா என்ன கிடைக்கும் பாருங்கள், 8MnO4 மைனஸ் ப்ளஸ் 3s2O3 2 மைனஸ் ப்ளஸ் H2O it gives to 8MnO2 ப்ளஸ் 6SO4 2 மைனஸ் ப்ளஸ் 2OH மைனஸ். ஓகே, this is the balanced equation 1. okay, neutral மீடியத்தில் ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கன்வெர்டட் இன்டு சல்ஃபர், செகண்ட் ஒன் thiosulfate கன்வெர்டட் இன்டு சல்ஃபேட் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க, thiosulfate சல்ஃபேட்டாக மாறும் அப்படிங்கிற கான்செப்டை கிளியராக எழுதுங்க. இந்த சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் +2, இங்கே சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் +6. ஒரு சல்ஃபர் 4 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும் பொழுது 2 சல்ஃபர் 8 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். ஓகே, இங்கே 3 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 8 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள், ஃபைனலாக ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்கள். நியூட்ரல் மீடியம்
alkali medium அப்படின்னு வரும் பொழுது பெர்மாங்கனேட் எக்ஸெப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த பக்கம் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் வாட்டரை சேர்க்கணும். ஓகே, ஆப்போசிட் சைடில் அந்த சேர்த்துருக்கிற வாட்டர் மாலிகுலை விட 2 மடங்கு பேஸ் சேர்க்கணும், OH மைனஸ் சேர்க்கணும். சேர்த்திங்க அப்படின்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக கிடைக்கும். ஓகே, அல்கலைன் மீடியம் அப்படிங்கிறது இது மாதிரி தான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அல்கலி மீடியம் நம்ம என்ன சொல்லி படிச்சிருக்கிறோம்? அல்கலி மீடியத்தில் பெர்மாங்கனேட் கன்வெர்டட் இன்டு மேங்கனேட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். 2-. ஸோ என்ன சொல்லிடுவோம்? ஒரே ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கும். இது பேரண்ட் ஈக்குவேஷன். ஓகே, அல்கலி மீடியத்தில் இந்த MnO4 2- அப்படிங்கிறது ஃபர்தராக ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டோடு சேர்ந்து MnO4 2- ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யார் எடுத்துக்கிறேன்னா வாட்டர் எடுத்துக்கிறேன். ரெடியூஸ்ட் ஆகும்பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னா MnO2 கிடைக்குது. ஓகேவா? அல்கலி மீடியத்தில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் அப்படிங்கிற பேலன்ஸ் பண்ணும்பொழுது பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது மேங்கனேட்டாக மாறும். மேங்கனேட் ஃபர்தர் ரெடியூசிங் ஏஜென்ட்டோடு சேர்ந்து MnO2 ரெடியூஸ்ட் ஆகும். ஓகே, இப்படி ரெடியூஸ்ட் ஆகும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே பாருங்கள் 4 ஒன்று எவ்வளோ இருக்குது? 5 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே நம்ம ஒரு வாட்டர் சேர்த்துருக்குறோம். அப்போ கண்டிப்பாக என்ன செய்வோம்? 2 பேஸ் சேர்க்கணும். ஆக்சிஜன் பாருங்கள் 4 + 1 5, இங்கே 2, இங்கே 2 4 இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஆக்சிஜன் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஆக்சிஜனை வெளியில் போயிடும். ஓகே, ஸோ அப்போ அல்கலி மீடியத்தில் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது ரெடியூஸ்ட் ஆகும் பொழுது மேங்கனேட்டாக மாறும். மேங்கனேட் ஃபர்தராக ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டோடு சேர்ந்து MnO2 ரெடியூஸ்ட் ஆகி இந்த மாதிரி ஆக்சிஜன் கேஸ் அப்படிங்கிறத ஈஸியாக லிபரேட் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அவங்க புக்கில் கொடுத்துருக்குறாங்க. பெர்மாங்கனேட் இஸ் அ பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அட் அல்கலி மீடியம். எங்கே அப்படின்னா ஈத்தீன் கன்வெர்டட் அஸ் கிளைக்கால். என்ன ரியேஜென்ட் அப்படின்னா பேயஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேயஸ் ரியேஜென்ட்னா யார் அப்படின்னா ஹோல்டாக இருக்கணும், டைலூட்டடாக இருக்கணும், அல்கலைண்டாக இருக்கணும், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் இருக்கணும். ஹோல்டு கண்டிஷன், டைலூட்டட் கண்டிஷன், அல்கலைன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக இருக்கணும். இருந்தால் அந்த ரியேஜென்ட்டுக்கு பேர் பேயஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஈத்தீன் என்ன சொல்லுவோம்? 2 கார்பன், டபுள் பாண்டு சேர்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஈத்தீன் ஹோல்டு டைலூட்டட்னு சொல்லும்பொழுது வாட்டர் கிடைக்கும். பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறனால ஆக்சிஜன் இருக்கும். இதில் என்ன கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பாண்டை பிரேக் பண்ணி இந்த பக்கம் வாட்டரில் உள்ள ஒரு H, ஒரு OH, இந்த ஆக்சிஜனை சேர்த்து எழுதுனீங்கன்னா 2 OH. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா எத்திலின் கிளைக்கால். ஸோ ஒரு ஆல்கைன்லேருந்து ஒரு டை ஆல்கஹால் அப்படின்ற ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை அல்கலைன் மீடியத்தில் எடுத்து பேயஸ் ரியேஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கொஸ்டின்ஸை புட்டப் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா அப்டேட்டடுக்காக பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய்.